ஒரு வார்த்தை பேசாத, ஒன்னும் பேசாத. நீ எப்பவோ செத்து போயிட்ட. நான் உனக்கு இறுதி சடங்கு செஞ்சிட்டேன். ஆனா அதுக்காக நான் இந்த வார்த்தையை சொல்லல. நான் உன்னை தேடி வந்த, நீ என் சீமானு சொல்லியோ இல்ல நீ சுகன்யான்னு என்னைய நம்ப வச்சதுக்காக சொல்றேன். நீ இறந்து போயிட்டேன்னு உனக்கு என் கையால இறுதி சடங்கு செஞ்ச. இவங்க எல்லாரும் நம்பினாங்க நீ இறந்து போயிட்டேன்னு நம்பினாங்க. ஆனா என் மனசு அதை நம்பல. உன்னை என் கண்ணு முன்னாடி நான் பார்க்கிற வரைக்கும் அதை நம்பல. ஆனா நீ என் முன்னாடி வந்து நீ சீமா இல்ல சுகன்யான்னு என்ன நம்ப வச்ச. அன்னைக்கு நீ சொன்னது பொய் இல்ல, உண்மையதான் நீ சொல்லியிருக்க. என் சீமா என்னைக்கோ இறந்துட்டா. நீ இறந்தப்போ நான் உனக்கு செஞ்சது இறுதி சடங்கு இல்ல. என்கிட்ட வந்து நீ போய் சொன்னதுக்கு அப்புறம் தான் உனக்கு இறுதி சடங்கு நடந்திருக்க. என்னோட சூழ்நிலையா? அன்னைக்கு உன்கிட்ட நான் எவ்வளவு தூரம் கெஞ்சினு யோசிச்சுப்பா. என் குடும்பத்துக்காக குழந்தைக்காக எவ்வளவு தூரம் உன்கிட்ட கெஞ்சின. ஆனா அப்ப கூட உன் மனசு இறங்கல. என் கண்ணீருக்கும் வேதனைக்கும் நீ கொஞ்சம் கூட மரியாதை தரல. நீ பாட்டுக்கு சூழ்நிலை அப்படி இருக்கு நீ என்கிட்ட போய் மேல போய் சொல்லி விலகி இருக்க. நான் மேல வச்சிருந்த அன்பு பாசம் எல்லாத்தையும் சுக்கு நூறா உடைச்சிருக்கேன். மாமா அக்கா அப்ப சூழ்நிலை கைதியா இருந்தாங்க. அந்த சமயத்துல அவங்கள ரோஹிணி, எனக்கும் சீமாவுக்கும் நடுவுல இன்னைக்கு யாரும் பேசக்கூடாது. பிளீஸ் ஒரே ஒரு தடவை நான் சொல்ல வர விஷயத்தை கொஞ்சம் பொறுமையா என்ன கேளுங்க. முடியாது. நீ என்கிட்ட என்ன சொல்லணுமோ அது எல்லாத்தையும் அன்னைக்கே சொல்லி முடிச்சிட்ட. இப்ப பேச ஒண்ணும் இல்ல. பெரியத்தே, தயவு செஞ்சு நீங்களாவது நான் சொல்ல வரத கேளுங்க. 2 வருஷமா நான் உங்க எல்லாரையும் ஏன் பிரிஞ்சிருந்தேன்னு கேளுங்க. எதுக்காக 2 வருஷமா நான் இன்னொருத்தங்க பேர்ல வாழ்ந்தேன்னு கேளுங்க. தயவு செஞ்சு ஒரு தடவை கேளுங்க. கடந்த 2 வருஷமா என்ன எழுந்து நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டீங்களோ அதை விட அதிகமா நான் கஷ்டப்பட்டேன். அது மட்டும் இல்ல, அந்த வாழ்க்கையில நான் எவ்வளவு நரகத்தை அனுபவிச்சேன்னு உங்களுக்கு தெரியாது. பிளீஸ் நான் என்ன சொல்ல வரேன்னு ஒரு தடவை கேளுங்க. போதும். இதோட உன் நாடகத்தை நிறுத்து. உன் வேதனைய அன்னைக்கு நான் வந்தப்பவே உன் கண்ணுல பாத்துட்டேன். நீ என்ன மட்டும் இல்ல, இந்த பரத்வாஜ் குடும்பத்தோட உணர்வோட விளையாடி இருக்க. எங்க எல்லாரையுமே நீ ஏமாத்திருக்க. இல்ல பிரேம், என்ன நடந்துச்சுன்னு தெரியாம உங்க இஷ்டத்துக்கு வாய்க்கு வந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்காதீங்க. நான் எனக்காக ஒண்ணு இது எல்லாத்தையும் செய்யல. நான் எனக்காக சுகன்யா விக்ரமா மாறல. அதெல்லாம் இந்த குடும்பத்தோட சந்தோஷத்துக்காகவும் நிம்மதிக்காகவும் மட்டும்தான். ரோகிணி,
என் ரோகிணியை காப்பாத்துறதுக்காக தான். அப்படியா? அப்ப இவ்வளவு நாளா சுகன்யாங்கிற பேர்ல இங்க தங்கி இருந்தால அது ஏமாத்து வேலை இல்ல, எங்களுக்கு செஞ்ச நம்பிக்கை துரோகம் இல்ல? உனக்கு ஏன் மேலையும் இந்த குடும்பத்து மேலையும் கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்ல? உன்னை நாங்க காப்பாத்துவோம்னு உனக்கு தோணவே இல்ல? சொல்லு, பதில் சொல்லு. நீ பரத்வாஜ் குடும்பத்தோட நம்பிக்கையை மட்டும் உடைக்கல, அவங்க எமோஷன்ஸோட விளையாடி இருக்க. எல்லாத்துக்கும் மேல நீ இந்த பொண்ணோட வாழ்க்கையோட விளையாடி இருக்க. இங்க பாரு, சுபத்ராவோட நிலைமை என்னன்னு பாரு. நீ என்ன நினைச்ச? இவ்வளவு தூரம் நீ செஞ்சதுக்கு அப்புறம் உன்னை நான் மன்னிப்பேன் நினைச்சியா? இல்ல, உன்னை இங்க இருக்கிற யாருமே மன்னிக்க மாட்டாங்க, நானும் மன்னிக்க மாட்டேன். பாட்டி, நீங்க சொல்லுங்க பாட்டி, இவ இவ்வளவு தூரம் செஞ்சதுக்கு அப்புறம் இவளை நீங்க மன்னிப்பீங்களா? பதில் சொல்லுங்க பாட்டி, உங்களால சீமாவை மன்னிக்க முடியுமா? முடியாது. தப்பு செஞ்சவங்கள மன்னிக்கலாம், ஆனா குற்றம் செஞ்சவங்கள மன்னிக்க முடியாது. சீமா, நான் உன்னை இந்த வீட்டு மருமகளா இல்ல, என் பொண்ணாதான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா என்னோட ஒட்டுமொத்த குடும்பத்தையும் நீ ஏமாத்திட்ட. நான் உன் மேல வச்சிருந்த நம்பிக்கையும் ஏமாத்திட்ட. இந்த பாரு சீமா, நீ இறந்து போயிட்டேங்கிற தகவல் தெரிஞ்சதும் இங்க இருக்கிற எல்லாரும் எவ்வளவு வேதனைப்பட்டோன்னு உனக்கு எங்க தெரிய போகுது? என் புள்ள பிரேம அடுத்த நொடியே நடப்போன மாதிரி ஆயிட்டான். பிரேமோட கண்ணீரையும் சோகத்தையும் பார்த்து நாங்க அவனுக்கு சொல்லாம எங்க வேதனை எல்லாம் மறைச்சிட்டோம். வாழணுங்கிற நம்பிக்கையை பிரேம் இழந்துடக்கூடாதுன்னு நினைச்சோம். இந்த வீட்டுல இருக்கிற ஒவ்வொருத்தரும் ராத்திரியும் பகலுமா உன்னை பத்தி நினைச்சு செத்துக்கிட்டு இருந்திருக்காங்க. ஏன்னா நீ ஒருவேளை நினைச்சிருக்கலாம், இதனாலதான் இந்த வீட்டுக்கு நன்மையும் எங்களுக்கு நல்லதும் நடக்கும்னு நினைச்சிருப்ப. இதெல்லாம் செய்யறதுக்கு அதிகாரம் யார் கொடுத்தாங்க? இதுலதான் எங்க சந்தோஷம் இருக்குன்னு நீ எப்படி முடிவெடுத்த? யார் அந்த உரிமையை கொடுத்தது? ஏமா ரோஹிணி, நீயும் அக்கா சீமாவுக்கு துணையா இருந்தியா? எங்களை பத்தி நீ நினைச்சு கூட பாக்கல. நீ இப்படி செய்வேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. நம்ப வச்சு ஏமாத்திட்டீங்க ரெண்டு பேரும். சீமா, இவ்வளவு பெரிய குடும்பத்துல யாருக்குமே உன்னோட பிரச்சனையை தீர்த்து வைக்கிற தகுதி இல்லையா? ஏன் எங்க யாராலையுமே தீர்த்து வைக்க முடியாத அவ்வளவு பெரிய பிரச்சனையா உனக்கு? மாமா, நான் என்ன சொல்ல வரேன்னு எனக்கு ஒரு விஷயம் தான் புரியல. இந்த உலகத்துல யாராவது தன்னோட வீட்லயே மூணாவது மனுஷங்க மாதிரி வாழ முடியுமா? என்ன சொல்லு. உமக்கா, நான் சொல்லுறேன். நீ எல்லாம் எந்த மாதிரி அம்மா? உன் குழந்தைய கூட நீ தவிக்க விட்டுட்டு போயிட்ட. அஞ்சலி நீ இல்லாம எந்த அளவுக்கு தவிப்பான்னு கொஞ்சம் கூட புரியல உனக்கு? எனக்கு எல்லா விஷயமும் புரிஞ்சுது. இதுல புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, அக்கா தங்கச்சி நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ண பிளான்க்கெல்லாம் நான் சப்போர்ட் பண்ணிருக்கேன். ஏன் தெரியுமா? நீங்க எப்பவுமே வீட்டோட
நன்மைக்காக தான் போராடுறீங்கன்னு நினைச்சேன். ஆனா நீங்க 2 பேரும் இந்த குடும்பத்தையே ஏமாத்திருக்கீங்க. பெரிய பாட்டி ஒரு நிமிஷம் நீங்க எல்லாரும் பெரிய பாட்டி ப்ளீஸ். நிஜமாவே அக்கா சூழ்நிலை கைதியா இருந்தாங்க. நம்ம குடும்பத்தை காப்பாத்துறதுக்காக தான் இது எல்லாத்தையும் செஞ்சாங்க. ரோகிணி, தெய்வம் சாட்சியா இருக்கு. எப்ப எல்லாம் நம்ம குடும்பத்துக்கு சோதனைகள் வந்ததோ ஒட்டுமொத்த குடும்பமும் ஒன்னா சேர்ந்து அந்த பிரச்சனைக்கு முடிவு கட்டியிருக்கோம். எல்லா பிரச்சனைகளையும் உடைச்சு எரிஞ்சிருக்கோம். அப்ப இது மட்டும் ஏன் அப்படி பண்ணல? ஒரு நாள், 2 நாள், 1 வாரம், இல்ல 1 மாசம் வரைக்கும் தங்கி இருக்கலாம்ல. 2 வருஷம் 2 வருஷம் இந்த குடும்பத்தை காப்பாத்துறதுக்காக நீ சுகன்யா விக்ரமாவே வாழ்ந்துகிட்டு இருக்கிறதா சொல்றியே. இன்னைக்கு கூட இந்த உண்மை வெளிச்சத்துக்கு வரலன்னா இன்னும் எத்தனை வருஷத்துக்கு எங்களை ஏமாத்தலாம்னு நினைச்சுக்கிட்டு இருந்த. இல்ல, நான் அதை ஒத்துக்கவே மாட்டேன். அப்படி ஒரு இக்கட்டான நிலைமையில நீ சூழ்நிலை கைதியா இருந்ததை நான் ஒத்துக்க மாட்டேன். அப்படிலாம் சொல்லாதீங்க பாட்டி. அக்கா இப்ப நீ தான் தப்பு பண்ணிருக்க. இந்த தப்ப பண்ணது சீமா மட்டும் இல்ல, நீ தான் சேர்ந்து இந்த தப்ப பண்ணிருக்க ரோகிணி. இவ நம்மள வீட்டை விட்டு வெளியில போய் ஏமாத்திருக்கா. ஆனா நீ வீட்டுக்குள்ளேயே ஒரு ஆளா இருந்து எங்களை ஏமாத்திருக்க.